விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம். இலங்கையில் செயற்கை கால் மற்றும் கைகளை தயாரிக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் உதவியோடு செயற்கை கால் மற்றும் கைகளை தயாரிக்கும் திட்டம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை ராணுவமும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயமும் இணைந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றன. இது தொடர்பான செயலமர்வு அண்மையில் ராகமையில் உள்ள ராணுவ புனர்வாழ்வு நிலையத்தில் ஆரம்பமானது. இந்த செயலமர்வு இம்மாதம் 23ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. இதற்காக செயற்கை உடல் உறுப்புகளை தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற 8 இந்தியர்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். குறித்த செயலமர்வில் விசேட தேவையுடைய 375 இராணுவ சிப்பாய்களும் 75 விமானப்படையினர், கடற்படையினர் மற்றும் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு செயற்கை கை மற்றும் கால்கள் விநியோகிக்கப்பட இருக்கின்றன. அத்தோடு விசேட தேவையுடைய 200 பொதுமக்களுக்கும் செயற்கை கை மற்றும் கால்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. உலகில் அதிக நேரம் உறங்கும் மக்களின் நாடுகளை கொண்ட பட்டியல் வெளியாக இருக்கிறது. உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் இலங்கை 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. உலகில் உள்ள 60 நாடுகளின் சராசரியாக உறங்கும் அளவினை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆராய்ச்சிக்கமைய இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இலங்கை வாழ் மக்கள் 8 மணித்தியாலங்களும் 10 நிமிடங்களும் உறங்குவதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த ஆய்வின்படி 12 மணி நேரத்துடன் பல்கேரியா 1வது இடத்திலும் 10 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களோடு அகோலா 2வது இடத்திலும் காணப்படுகின்றது. இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியா 42வது இடத்தில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பன்றி இறைச்சியினால் 2 கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். பன்றி இறைச்சி கரை சாப்பிட்டு உயிரிழந்த 2 சிறை கைதிகளின் பிரேத பரிசோதனை தொடர்பில் மரண விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் வெளிப்படையான அறிக்கை ஒன்றை வழங்கியிருக்கிறார். இதன்படி இருவரது உடல் உறுப்புகளையும் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளை மற்றும் தேகிவளை பிரதேசத்தில் வசிக்கும் இருவர் ஆயுஷ் போதைப் பொருளை கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். நேற்று முன்தினம் கைதி ஒருவரின் வீட்டில் தயாரிக்கப்பட்ட பன்றி இறைச்சியுடன் கூடிய சோற்று பொதி ஒன்றை உறவினர்கள் கொண்டு வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அந்த சோறு பொதியை சுமார் 15 கைதிகள் சாப்பிட்டுள்ளதோடு 3 கைதிகள் ஒவ்வாமை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 2 கைதிகள் உயிரிழந்துள்ளதாகவும் ஆபத்தான நிலையில் உள்ள மற்றொரு கைதி தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த இருவரது மரண விசாரணைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டு அங்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை திணைக்கள மட்டத்தில் விசாரணை நடத்தப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் பாடலுக்கு எடுங்கள். எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.